தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். காதலர் தின ஸ்பெஷல். அது என்ன சார், காதலர் தினம்னா மட்டும் உங்கள் முகத்தில் எவ்வளோ வெக்கம் வருது? நான் பண்ணது காதல் திருமணம் தானே, அதனால் எனக்கு காதல்னாலே ஒரு வெக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிப்ரவரி 14ஆம் தேதி எந்தெந்த ராசிக்காரங்க எப்படிலாம் காதலை சொல்லலாம், எந்த நேரத்தில் சொல்லலாம், எந்த ட்ரெஸ் போட்டுட்டு சொல்லலாம் என்பதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படின்னா, நிறைய லெட்டர் எழுதுகிற பழக்கம் உடையவங்க, நிறைய மெசேஜ் அனுப்புகிற பழக்கம் உடையவங்க, நிறைய லெட்டர் எழுதுவீங்க. காதல் கடிதம் தீட்டவி மேகம் எல்லாம் காகிதம் வானி நீளம் கொண்டு வா பேனாமை ஒத்தி சந்திரனும் சூரியனும், அந்த மாதிரி ஒரு ரசனைக்குரியவர். ஏழுக்குரியவர் சந்திரன் என்பதால் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு மத்தியானம் 2 மணிக்கு வெள்ளை கலர் ரோஸு வச்சுட்டு லவ்வை சொல்லுங்கள், கண்டிப்பாக கிளிக் ஆகும். வாழ்த்துக்கள். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். மைதிலி என்னை காதலி, இதை மறந்து விடாதீர்கள். அந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அப்போது அடுத்ததாக வேறு என்ன சொல்ல போகிறேன், லவ் பண்ணுங்க, லைஃப் நல்லாயிருக்கும். சில பேர் இருப்பான், லவ் பண்ணுறது லவ்வா அப்படிங்கிறது, அவனையெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு நாளை என்றும் நலமே நலமே நம்பு நம்பு மனமே நம்ப அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை 26 தடவை கேட்க கொடுங்க. அவனே வெறுப்பாயி உன்னை என்ன கொன்று இல்லைடா அப்படி அந்த மாதிரி வந்துடுவான். யாரையும் துன்புறுத்தாதீங்க. லவ்க்காக அடிக்கிறது, ஆணவ கொலை பண்ணுறதெல்லாம். நாளை என்றும் நலமே நலமே நம்பு நம்பு மனமே, அந்த பாட்டை 26 தடவை கேட்க விட்டிங்கன்னா உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜீவராசி, அது யானையாக இருந்தாலும் செத்துரும். அதனால் என்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். ஹாப்பி லவ்வர்ஸ் டே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.